மக்களே, தளபதி கச்சேரி பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். 4ஆம் தேதி தான் டிவியில் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு நேரில் பார்த்தவங்க, லைவ் அங்கிட்டு இங்கிட்டு போட்டவங்க அதில் வச்சு எங்களுக்கு கிடைச்ச இதுகள் நியூஸில் பார்ப்போம். 85,000 ப்ளஸ் க்ரௌட் வந்திருக்கு இந்த கச்சேரிக்கு. இது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சாதனை ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு வெளிநாட்டில், ஒரு மலேசியாவில் ஒரு தமிழ் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு இந்த அளவு பெரிய கூட்டம் ஒன்று சேர்ந்தது இது தான் ஃபஸ்ட் டைம். அது இல்லாமல் அங்கே ஹைவேஸ் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிருச்சான். இதுக்கு முதல்ல வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் வந்த டைமில் ரோடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இதுக்கு தளபதி விஜய்க்கு தான் செகண்ட் டைமாக ரோடை க்ளோஸ் பண்ணி பிளாக் பண்ணி இதாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிருச்சான். அது இல்லாமல் இந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா? ஒரே நாளில் மலேசியாவோட எக்கனாமியும் கூட்டியிருக்காரு. எப்படின்னு சொன்னாக்க, பட்ஜெட் ஹோட்டலாக 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் குலாலம்பூர் சுற்றி மலேசியாவில் எங்கேயுமே ஹோட்டல் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு புக்கிங் இதாகி நினச்சி பார்க்க இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. மலேசியா கவர்மெண்ட்டே நன்றி சொல்லியிருக்கு. இப்போ அதெல்லாம் முடிச்சு இப்போ அங்கே நான் நடந்தது என்னான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுவோம். 3:30 ஆக போக்குற மாதிரி ஷோ ஸ்டார்ட் ஆகி இருக்குது. ஷோக்கு வந்த பிரபலமான பாடகர்கள் எல்லாரும் அவங்களோட பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க. 30+ தளபதி சாங்ஸ் பாடியிருக்காங்க அங்கே இதில் வச்சு. அதுக்கு ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், குறவுத்தா அரவுண்ட் 7-8 ஆக போக்குள்ள தான் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. தளபதி விஜய் அந்த டைமில் வந்தது மாஸ் என்ட்ரி ஒன்று கொடுத்து வந்திருக்காரு. அன்னைக்கு வந்தவங்க லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன், அந்த 3 பேரும் விஜயோட தம்பிமார்கள்னு சொல்லுவாங்க. தம்பிமார்கள் 3 பேரும் வந்திருக்காங்க அன்னைக்கு. அவங்களுக்கு இதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு அவங்க எதிர்பார்த்து, அப்பையும் அந்த பயம் இல்லாமல் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அண்ணனுக்கு நான் தான் வருவேன் அப்படின்ட்டு 3 பேரும் வந்திருக்காங்க. அந்த அட்லியெல்லாம் பேசக்கொள்ள இமோஷன் ஆகிட்டார். அப்படி அவர் இதுவரை என்ன சம்பாதிச்சிருக்கு, நான் சம்பாதிச்சதெல்லாம் எங்கள் அண்ணனால் தான் அப்படின்னு சொல்ல போக்குள்ள அந்த மனுஷன் இன்றைக்கி 2000 கோடி வசூல் கொடுத்துட்டு வந்திருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் இப்படி சொல்ல போக்குள்ள அவனோட லெவல் எங்கன்னு சொல்லிட்டு விளங்குது. அதுக்கப்புறம் தளபதியோட அம்மா சோபா அம்மா ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. கோடம்பக்கம் ஏரியா பாட்டை. அந்த பாட்டில் ஒரு துண்டு ஒன்று இருக்குது, ஏழைங்க பாலைங்க நினச்சி போட்டால் நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்ட்டு. அந்த துண்டு வரப்போக்கில் தளபதியோட ஃபேஸை அழகாக காட்டுவாங்க. அதை காட்ட போக்கிலே ஒரு வேறு லெவல் சவுண்ட் ஒன்று வரும் க்ரௌண்டில். அதெல்லாம் வேறு லெவல். அதுக்கு பிறகு அப்பா சந்திரசேகர் அப்பா பேசிட்டு, விஜய் எனக்கு அவ்வளோ தூரம் நடந்து வர இயலாது அப்படின்னு சொன்னதோடையே விஜய் சும்மா சின்ன பொடியவனு மாதிரி இறங்கி ஒரு ஓட்டம் ஓடுவான்னு சொல்கிறீங்க ஸ்டேஜுக்கு. வேறு லெவலில் ஓடி போயிட்டு அது எல்லோரும் சரியான இமோஷன் ஆகிடுவாங்க. அந்த தாய், அந்த அப்பா மகன்ட உறவு அந்த டைமுக்கு அது ஒரு வேறு இதாக இருக்கும். அவனும் ஒரு இமோஷன் ஆகி ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறது, அதெல்லாம் வேறு லெவல் ஸ்டேடியம். டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லோரும் மாதிரி வந்திருந்தாங்க. லாரன்ஸ் மட்டும் வந்திருக்கல, அவருக்கு இன்விடேஷன் போயிட்டு இல்லை போல். மற்றவங்க எல்லோரும் மாதிரி வந்திருந்தாங்க. அதுவும் ஸ்பெஷலாக பிரபுதேவாவோட டான்ஸ் எல்லாம் போக்கிரி பொங்கல் ஆடிட்டு இருக்க போக்கலே மக்களுக்கு காட்டுவாங்க, மக்கள் ஆடுவாங்க. அதே மாதிரி தளபதி காட்டக்குள்ள தளபதி எழுப்பி இப்படி குளர இதாக்கி ஆட போக்கல கிரவுண்டே இறக்கடாகிடும். வேறு லெவல் ஒரு சவுண்ட் ஒன்று, ஒரு மாஸ் இது ஒன்று வரும். அதுக்கப்புறம் டைரக்டர் H. வினோத் பேச போக்குள்ள சொல்லுவார், எல்லோரும் இது ரீமேக் படம் இல்லை, கொஞ்சம் ரீமேக் கொஞ்சம் தளபதி படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சி இடையில பூந்து அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, அது எங்களை சிவகார்த்திகேயன் எஸ்கேக்கு சொன்னது, இடையில பூந்து அடிச்சுட்டு போயிடலான்னுலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க மக்களே, இது தளபதி படம் அப்படின்வார். அந்த டைமில் கிரவுண்டு வேறு லெவல் சவுண்ட் ஒன்று வரும் அந்த டைமில்.
இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். 4ஆம் தேதி ஜீ தமிழில் கொடுப்பாங்க. ஜீ தமிழில் கொடுக்க போக்கில் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ வெட்டி எவ்வளோ போடுவான்னு தெரியாது. இது கிட்டத்தட்ட 9 to 10 hours நடந்த ஷோவான். ஆனால் அவ்வளோ நேரம் டிவியில் கொடுக்க மாட்டாங்க. நடந்தது நானும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. கடைசியாக தான் தளபதி பேச வந்தார். தளபதி பேச வந்தா நீ அந்த டைமில் அது எனர்ஜி வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்ததோடய நீ நார்மலாக தெரியும் தானே, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போக்கோலே ஒன் லாஸ்ட் டைம் அது எல்லோரும் இமோஷன் ஆகிற டைம். ஏன்னா அது இன்னொக்க கேட்க கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லலாம் பார்க்க கிடைக்குமா எங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ யாரோட ஃபேனாக இருந்தாலும் அவர் டைமில் நீங்கள் தளபதி ஃபேனாக தான் இருந்திருப்பீங்க. இந்த மனுஷனுக்கு இருக்க ஃபேன் பேஸ் மாதிரி நான் நம்பல வேறு யாருக்கும் ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னாக்க நீங்கள் உங்களுக்கு அது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கட்டாயம் அந்த டைமில் இருந்து. அதுக்கு பிறகு அவர் பேச வந்த பிறகு அந்த மனுஷன் எல்லா மேடையிலையும் மாதிரி குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார். அந்த இந்த நல்ல இன்ஸ்பைரிங்கான குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார். நீங்கள் அதை பார்க்கல உங்களுக்கு விளங்கும். ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூப்பிட்டு போக்கல அந்த சரியான மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த மலையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு இறங்கி போகலான்னு அவர்கிட்ட இருந்த கொடையை கொடுக்குறாராம். அந்த கொடையை எடுத்துக்கிட்டு அந்த கர்ப்பிணி பெண் கேட்குறா, நான் யார்கிட்ட அந்த கொடையை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ அவங்க போக்கில் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அப்படி கடைசியாக அந்த 3 வீல் ஓனரோட மகள்கிட்டேயே அந்த கொடை போயிட்டு சேரும். அது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு சம்பவம் ஒன்று. அது போல் நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டோரியோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், அந்த மோரல் ஆஃப் த குட்டி ஸ்டோரி அது வந்து எப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் யார் சரி ஒருத்தருக்கு நல்லது ஒன்று செஞ்சீங்கன்னாக்கா அது எங்கே சுற்றியும் அது உங்களுக்கு ஒரு நல்லதாக வந்து தான் அமையும்னு சொல்கிறது தான் இதை அர்த்தம். அது அந்த மனசை அவ்வளோ அழகாக அதை சொல்லி காட்டுவோம். இது எல்லா மேடையிலையும் ஒரு குட்டி கதை கேட்டுட்டு போகிறது தானே இல்லையா. நீங்கள் எத்தனை பேரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்த்தாலும் அது தளபதியோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்த்தா தான் அந்த குட்டி ஸ்டோரியும் சேர்த்து கேட்டு அவரோட சிங்கிங் டான்ஸிங் எல்லாம் போக்கோல் அப்போ தான் அது ஒரு ஃபினிஷிங் ஒன்று இருக்கும் இல்லையா. அது உங்களுக்கு நீங்கள் பார்க்க போக்கல அதெல்லாம் நீங்கள் உணர்வீங்க. ஆனால் இதுக்கு பிறகு அதெல்லாம் எங்களுக்கு பார்க்க கிடைக்காது. அது ஒன் லாஸ்ட் டைம் அது முடிஞ்சு நான் அப்போ அவரோட வாயாலே சொல்லுவார், எனக்கு இது சொல்லலாமா வேணாமான்னு தெரியாது. ஆனால் என் மனசில் கதை சொல்கிறதோடு சொல்கிறேன். என் கடைசி படமான ஜனநாயகன் சொல்ல போக்கல ஸ்டேடியமே ஃபுல்லாக நோண்டு தான் எல்லோரும் கத்துவாங்க. இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணது வந்து ஆர்ஜே விஜயும் ஆர்ஜே ரம்யாவும் நல்ல அழகாக செஞ்சுட்டு போனாங்க. கடைசியாக தளபதியை கொஞ்சம் ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு எல்லோரும் முழு ஸ்டேடியமும் அந்த கிட்டத்தட்ட 1,00,000 பேரும் சேர்ந்து சரி அவர் பாட்டு ஒன்று ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாக போக்கல போட்ட பாட்டு யார் பெற்ற மகனும். நீங்கள் அது அந்த பாட்டை கேட்டோன்னே விஜய் தளபதிக்கு அழுவ வார மாதிரி வந்துருச்சு. ஆனால் எமோஷனை அடக்கிட்டு அந்த மனுஷன் மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்னை அழுவ வைக்க பார்த்தாலும் நான் அழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் ஒரு ஃபுல் இமோஷனாக கிரவுண்ட் விட்டு இறங்கி போனாங்க. இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் ஒன்று இனி எங்களுக்கு பார்க்க கிடைக்குமான்னு தெரியாது. அதை சுற்றி 4ஆம் தேதி நான் ஜனவரி 4ஆம் தேதி 3 மணிக்கு நான் நினைக்கிறேன் ஜீ தமிழில் போடுறேன். உங்களை எல்லாத்துக்கும் பார்க்கலாம். கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பிறகு இப்படி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பார்க்க கிடைக்குமான்னு சொல்ல தெரியாது எங்களுக்கு. ஒரு 1/2 hour போல் அனிருத்த மியூசிக்கல் கன்சர்ட் ஒன்று நடந்துச்சு. அது கத்தி, பீஸ்ட், மாஸ்டர், லியோ, ஜனநாயகன் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு மியூசிக்கல் ஷோ ஒன்று மாதிரி செஞ்சார். வேறு லெவல்ஸ் மியூசிக்கல் ஷோ அது. அனிருத்த எனர்ஜி, அந்த எனர்ஜி பீட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு எனர்ஜி. ஏஆர் ரஹ்மான் பீக்கில் இருக்க போக்களை நானும் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு அனிருத் வந்து காட்டிக்கிட்டு இருக்க டைம் இது. அந்த டைமில் போட்டிருக்க சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. இந்த படத்தில் இந்த பாட்டெல்லாம் அடுத்தது நான் அவ்வளோ சொன்னேன். நான் 2 வீடியோ போட்டேன் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு. முதல்ல இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் கொடியெல்லாம் கொண்டு போவானா அப்படின்ட்டு. அப்பையும் எங்களோட நண்பர் ஒருத்தர் கொடியை கொண்டு போய் இப்படியே காட்டிட்டு நின்றார். நீங்கள் அன்றைக்கி அது காட்டினாங்க, ஏதாவது போலீஸால் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. உண்மை எதுன்னு தெரியாது. நீங்கள் என்ன தான் கொடி கொண்டு வருவானா இதாக்க வேணான்னு சொன்னாலும் அதை வேறு லெவலில் லைட் செட்டப் ஒன்று செஞ்சுருந்தாங்க. கொடி மாதிரியே வந்துச்சு. அந்த ஒரு டெக் ஒன்று கொடுத்த ஆட்களுக்கு ஒவ்வொரு இதாக்க போக்குள்ள சாங்ஸுக்கு இப்படி காட்ட போக்குள்ள எங்களை டிவி கேக் ஃப்ளாக் மாதிரியே அந்த லைட் இதுவும் இவெண்ட்டும் ஆகிடுச்சு. மற்ற கட்டாயம் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர் அங்கே மாலிக். அவர் வந்து ஒரு சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்து ஒருத்தரம். இப்போ மலேசியாவில் போயிட்டு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெரிய அளவில் இதை ஒரு ரீச்சாகவே நிற்கிறாரு. அவர் இந்த ஈவெண்ட்டை செஞ்சுருந்தார். அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க இந்த ஈவெண்ட்டை. இது தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இப்படி இந்த ஈவெண்ட் நடந்திருக்குமான்ட்டு நினச்சும் பார்க்கல. அது அந்த அளவுக்கு க்ளீனாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எல்லா டிக்கெட் பெரிய பெரிய ரேட் கொடுத்து டிக்கெட் எடுத்தவங்களுக்கும்
அந்த டிக்கெட்டுக்கு வேர்த்தா அவ்வளோ அழகாக இந்த கச்சேரி முடிஞ்சிருக்குது. இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணால் தான் எனக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். கட்டாயம் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.